வாக்குகள் எண்ணுகின்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் நள்ளிரவு முதல் உத்தியோகபூர்வமான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அது தவிர இன்றைய தினம் 80% தங்களது வாக்குகளை செலுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. அது தவிர கடந்த 24 மணித்தியாலங்களில் 337 தேர்தல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதாக கூறப்படுகிறது. இவற்றை தாண்டி எதிர்வருகின்ற திங்கட்கிழமை அரச விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இன்றைய தினம் 4 மணியுடன் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்களிப்பு நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் 80%க்கும் அதிகமானோர் வாக்களித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தற்பொழுது வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் முதற்கட்டமாக தபால் மூல வாக்குகள் எண்ணப்படுவதாக கூறப்படுகின்றது. இவற்றை தொடர்ந்து இன்றைய தினம் நள்ளிரவு முதல் வாக்களிப்பு தொடர்பான விவரங்கள் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. புதிய ஜனாதிபதியாக யார் வருவார் என்று அறிந்து கொள்வதற்கு மக்கள் ஆர்வமாக இருக்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையிலே சற்று முன்னர் தபால் மூல வாக்குகள் என்ன ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ரீதியாக எவ்வளவு வாக்குகள் தபால் மூலம் வழங்கப்பட்டது என்பது தொடர்பாக தற்பொழுது எண்ணப்பட்டதாக குறித்த செய்தியிலே மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது தவிர 337 தேர்தல்கள் முறைப்பாடு கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றதாக கூறப்படுகின்றது. அது தவிர இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக 5500க்கும் அதிகமான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதற்குள் 34 வன்முறை சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க இன்றைய தினம் இடம்பெற்ற தேர்தலின் போது எந்தவித வன்முறை சம்பவங்களும் இடம்பெறவில்லை என்று காவல்துறை ஊடக அறிவித்திருக்கிறது. மறுபுறம் எதிர்வருகின்ற திங்கட்கிழமை விசேட விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினால் இந்த அறிவிப்பு தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே தொடர்ந்து நடந்து முடிந்த தேர்தல் தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தீர்த்தவனுடன். மற்றொரு செய்தியாக மிரிகான போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பெண் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 35 வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறித்த வீட்டில் வாகன சாரதியாக பணியாற்றுகின்ற நபர் ஒருவராலே அந்த பெண் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட தகவல்கள் மூலம் தெரிய வருகின்றது. இதுதவிர ரத்தினபுரி மாவட்டத்திலே ஒருவர் மாரடைப்பு காரணமாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரத்தினபுரி மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக தேர்தல் மேற்பார்வைகளில் ஈடுபட்ட நபர் ஒருவரே வாக்களிக்கும் நிலையத்திற்குள் திடீரென சுகயீனம் அடைந்த நிலையில் அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அவர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இந்த சம்பவமும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்ந்து இலங்கையில் பல்வேறு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றது. இதற்கு நடுவிலே தேர்தல் முடிவுகள் தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக மக்கள் ஆர்வமாக இருக்கின்றார்கள். அதற்கிடையில் இன்றைய தினம் இரவு வேளையிலோ அல்லது நாளைய தினமோ கூட்டமாக கூடி ஏதாவது கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதோ அல்லது வீதிகளிலே நிற்பதையோ தவிர்த்துக் கொள்ளுமாறு ஏற்கனவே அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது. அதனை மீறி வீதிகளிலே கூட்டமாக நிற்பவர்கள் தொடர்பாக போலீசார் நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ராஜேகாந்தன்.